பெரும்பாலும் அதிகப்படியான பணம் வச்சிருக்கக்கூடியவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு 4 பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹெலிகாப்டர் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டக்குன்னு பார்க்கும்போது இது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோன்னு கூட நினைக்கலாம். ஆனால் இது உண்மையான வீடியோ தான். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரோட பேர் வந்து K-Max. இது சாதாரண ஹெலிகாப்டர் மாதிரி கிடையாது. சில தனித்துவமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காகவே இந்த ஹெலிகாப்டரை இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டுறது இதோட அந்த 2 பிளேட்னால தான். இந்த 2 பிளேடுமே மோதாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்ல எப்படி பின்னாடி ஒரு ரொட்டேஷன் பிளேட் இருக்குமோ அது இந்த ஹெலிகாப்டர்ல இருக்காது. இந்த ஹெலிகாப்டருக்கு இந்த 2 பெரிய ரொட்டேட்டிங் பிளேட் இருக்கிறதுனாலயே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் பிளேட் இல்லாமலேயே இந்த ஹெலிகாப்டரால திரும்ப முடியும். இந்த ஹெலிகாப்டர் எந்த பயன்பாட்டுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவு பாரத்தை தூக்குறதுக்காக தான். ரொம்பவே அடர்ந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களை எடுக்கிறதுக்கும் ரொம்பவே உயரமான இடங்கள்ல கட்டுமானத்தை கட்டும் போது அந்த இடத்துக்கு பொருட்களை தூக்கிட்டு வர்றதுக்கும் தான். அதோட ஒரு சில ராணுவ பயன்பாட்டுக்கும் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டரால அதோட சக்தியை விட கிட்டத்தட்ட 2700 கிலோ அதிகமாவே தூக்க முடியும். இதனால இந்த ஹெலிகாப்டரை ஃபிளையிங் கிரேன் கூட அழைக்கிறாங்க. அதோட இந்த ஹெலிகாப்டர்ல மனுஷங்க இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனாலே ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல கூட மனிதர்களோட உயிரிழப்பு இல்லாமலே இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்த முடியும். இந்த அளவுக்கு அதிக பயன்பாடு கொண்ட இந்த ஹெலிகாப்டர் ஏன் அதிகமா இல்லாம ரொம்பவே கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் பெரும்பாலும் பேசஞ்சர் யூஸுக்காக பயன்படுத்துறது இல்ல. ரொம்பவே கடினமான வேலைகளுக்கும் ராணுவ பயன்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இதனால இந்த ஹெலிகாப்டர் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இந்த ஹெலிகாப்டரோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $7 மில்லியன் இருந்து $9 மில்லியன் சேல் பண்றாங்க. இந்திய மதிப்புக்கு சொல்லணும்னா 55 கோடியில இருந்து 75 கோடி மதிப்பு கொண்டது இந்த ஹெலிகாப்டர்ஸ். நம்பர் 2, நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேசரோட விலை எவ்வளவு இருக்கும்? ஒரு 40 ரூபா 50 ரூபாயில தொடங்கி அதுக்கு மேலேயும் கூட ரேசர்லாம் கிடைக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ரேசரா இருந்தா ஒரு 500 600 கூட கிடைக்குது. ஆனா அதை பெரும்பாலானவங்க யூஸ் பண்றது கிடையாது. கையில நிறைய காசு வச்சிருக்கவங்க மட்டும் தான் அதுவே வாங்கவே செய்யறாங்க. ஆனா அந்த சவேரோ இரிடியம் ரேசர்ன்ற இந்த ரேசரோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ரேசர் வாங்கி யூஸ் பண்றாங்க. இந்த ரேசர் இந்திய மதிப்புக்கு பார்த்தா 80 லட்சத்துல இருந்தே ஸ்டார்டிங் பிரைஸ்ல கிடைக்குது. ஆனா பெரும்பாலும் இந்த ரேசரோட விலை பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். எதனால இந்த ரேசரை இவ்வளவு விலைக்கு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேசரை தயாரிக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சவேரோன்ற கம்பெனி தான். அவங்க இந்த ரேசரை வெறும் பணக்காரங்களுக்கு மட்டுமே தயாரிக்கிறாங்க. இதனால இந்த ரேசர்ல நார்மலான மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. பூமியில ரொம்பவே ரேரா கிடைக்கக்கூடிய இரிடியம் யூஸ் பண்றாங்க. அதோட இந்த ரேசரை தயாரிக்கிறதுல டைமண்டே யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ரொம்பவே விலை உயர்ந்த பொருட்களை வச்சு இந்த ரேசரை தயாரிக்கிறதுனாலே இந்த ரேசரை இந்த அளவுக்கு விலையில விற்கிறாங்க. இந்த ரேசர் ரொம்பவே விலை உயர்ந்ததா இருந்தா கூட இந்த ரேசரை பல ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியா பயன்படுத்த முடியும். ஆனா என்னன்னா இந்த காசுக்கு நிறைய ரேசர் வாங்கி பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த ரேசரை வாங்குறதும் சரி யூஸ் பண்றதுமே கோடீஸ்வரங்க மட்டும்தான். நம்பர் 3, எத்தனை பேர் இந்த SPD பவர் ரேஞ்சர்ஸ்ல வரக்கூடிய ஒமேகா ரேஞ்சரோட பைக்கை பார்த்து இந்த மாதிரி ஒரு பைக் எனக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் யோசிச்சிருக்கேன். அந்த ஒமேகா ரேஞ்சரோட மாஃபரே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். என்னதான் அந்த மாதிரியான ஒரு பைக் இல்லைனா கூட கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரான ஒரு பைக்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த பைக்கோட பேர் தான் மோனோவீல் பைக். நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்கல்ல, இதுதான் அந்த பைக். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். என்னதான் இதை பாக்குறதுக்கு அது மாதிரி இல்லைனா கூட சரி இதாவது இருக்கேன்னு கொஞ்சம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த பைக் வந்து சாதாரண பைக் மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும் தான் இருக்கும். அதுவும் ரொம்பவே பெருசா இருக்கும். இந்த பைக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துக்கலாம். நான் அவர் உட்காரதுக்கு ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த பைக் ஓட்டுறதுக்கு பின்னாடி இல்லைன்னா முன்னாடி சில நேரங்கள்ல அந்த இன்ஜின் இருக்கும். இந்த இன்ஜின் வந்து ஒரு பெரிய ஒரு டயரை சுத்தம். ஆனால் உள்ள இருக்கவங்க வந்து ரொட்டேட் ஆக மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆம்ஸ்டர் வீல் சுத்தம்ல அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல தான் இந்த பைக்கே இயங்குது. இந்த பைக்கோட அதிகபட்ச வேகம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் போகும். ஆனா ஒரு சில மாடல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக ஸ்பீட்ல கூட போகும். ஆனா என்னதான் இந்த ஸ்பீடுக்கு போனாலும் இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டம் தான். பெரும்பாலும் இந்த பைக்கை ஓட்டுறது காரணமே மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுறதுக்காக தான். ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்சதுக்காகவும் ஓட்டுறாங்க. இந்த பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எல்லாம் பிரேக் போட முடியாது. அப்படி பிரேக் போட்டா நடுவில் இருக்கிற சுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பைக்கோட பேலன்ஸை கொண்டு வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதோட விபத்துன்றது இந்த பைக்ல ஏற்பட்டுச்சுன்னா உள்ள இருக்கிறவரோட பாதுகாப்புன்றது ரொம்பவே குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்பவே டிராபிக்கான இடத்துல எல்லாம் இந்த பைக்கை ஓட்ட முடியாது. பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த பைக்கை ஓட்டவே செய்றாங்க. பெரும்பாலும் ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த பைக்கை ஓட்டவே செய்றாங்க. இந்த பைக்கோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட மாடலை பொறுத்து 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இந்த பைக்கை விற்கிறாங்க. நம்பர் 4, நம்ம எவ்வளோ வாட்சை பார்த்துருப்போம். 24ல வர வாட்சை கூட பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்த வாட்சை பார்க்கறதுக்கும் 24ல வர வாட்ச் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த வாட்ச் எதுல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இதோட விலையில தான். இந்த வாட்சோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா Patek Philippe Grandmaster Champ. இந்த வாட்ச் வந்து 2019 ஏலத்துல கிட்டத்தட்ட $31 மில்லியன் வாங்கப்பட்டிருக்கு. இந்திய மதிப்புக்கு பார்த்தோம்னா 250 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய். இந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களே. அப்படி இந்த வாட்ச் என்னதான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டைம் காட்டும்.
இது எல்லா வாட்சுமே பண்ணும். எதனால இந்த வாட்சுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த விலைக்கு விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சோட எல்லா பாகத்தையுமே மனுஷங்க கையிலேயே செஞ்சுருக்காங்க. அதோட இந்த வாட்சை தங்கத்திலேயே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு காரணம் போதாதா இந்த வாட்ச் ஏன் இவ்வளோ விலைக்கு விற்றுருக்காங்கன்னு? இந்த வாட்ச் வந்து மற்ற வாட்ச் மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. ஒரு பக்கத்தில் டைம் பார்க்க முடியும், இன்னொரு பக்கத்தில் அன்னைக்கான கிழமை என்ன மாதம் இதெல்லாம் பார்த்துக்க முடியும். இது இப்போ ஃபோன்லேயே பார்க்கலாம். ஆனால் இந்த வாட்சில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். பெரும்பாலும் இந்த வாட்சை யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ரொம்பவே லக்ஸுரியான லைஃப்பை வாழ்றவங்க தான். ஏன்னா இப்போதைக்கு இருக்க நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவங்க மட்டும் தான் வாங்க முடியும். நம்ம கிட்ட அந்த காசு இருந்துச்சுன்னா அந்த காசு வச்சு நம்ம எவ்வளோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.